ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2025 பார்த்தீங்கன்னா இப்போ கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் தான் இப்போ ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பை தான் 2025 ஒரு மிகப்பெரிய நோட்டீஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதிகாரப்பூர்வமாக மார்ச் 2nd வீக்கிலிருந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பாக தான் இருக்குது. சொன்னால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிஎன்பிசி மூலமாக குரூப் 4 அனைத்து போஸ்டிங்களும் நிரப்பிடுறாங்க. இருந்தாலுமே இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு பார்த்தீங்கன்னா அதில் நிரப்பறதில்லை. இந்த நிலையில் தான் இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா இப்போ கிராம உதவியாளர் வேலைக்கு நோட்டீஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு ஓவராலாகவே டோட்டல் வேக்கன்சி அப்படின்னா தமிழ்நாடு முழுவதுமே 2300 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த வேக்கன்சியை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே 100க்கும் மேற்பட்ட வேக்கன்சிகள் கொடுத்துருக்காங்க. சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்காக விருப்பமுடையவர் அனைவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு எப்படி அப்ளை செய்வது, யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், என்னென்ன கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க, இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடக்க போகுது, எக்ஸாமெல்லாம் எப்படி இருக்கும், இவருடைய வேலைகள் என்ன, இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்டுகள் இருக்குது. சேலரிகள் எப்படி கிடைக்க போகுது, செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு எதன் அடிப்படையில் வழங்க போகிறாங்க, யாருக்கெல்லாம் இந்த வேலையில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் இருக்குது. இதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருமே ஆளுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த கிராம உதவியாளர் வேலைக்காக தான் அனைவருமே வெயிட் பண்ணுறீங்க இல்லையா. இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு எப்போ அப்டேட் கிடைக்க போகுது, எப்படி நாங்கள் அப்ளை செய்வது, எப்போ அதிகாரப்பூர்வமாக நோட்டீஸ் அவுட் வெளியிட போகிறாங்க அப்படின்னா இப்போ மார்ச் 2nd வீக்லேருந்தே இறுதிக்குள்ளே நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அஃபீஷியலாகவே ஒரு தகவல் வெளியே இருக்குது. சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெக்ரூட்மெண்ட்டாக தான் இருக்க போகுது. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுமா, ஆஃப்லைன் மூலமாக அப்படின்னா அது அதிகாரப்பூர்வமாக கொடுக்க போகிறாங்க. இருந்தாலுமே மேக்ஸிமம் ஆன்லைன் மூலமாக தான் இருக்க போகுது. இப்போ எந்த ஒரு வேலைவாய்ப்பும் இருந்தாலுமே ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூலே அவங்க போட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு அதிகாரப்பூர்வமாக நோட்டீஸ் அவுட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். என்ன கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 5வது தேர்ச்சி பெற்றிருந்தாலே, எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும். இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தோன்னா இதில் நிறைய தகுதிகளாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன தகுதிகள் இருந்தால் இந்த வேலைக்கு உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்க போகுது அப்படின்னா நீங்கள் ஓட்டுநர் உரிமை வச்சுருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராமங்கள் உள்ளூர் மொழியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை சுற்றி இருக்கக்கூடிய ஊராட்சிகள் ஊர்களை அனைத்துமே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தாலுக்காவில் வசிப்பவராக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு நிபந்தனை அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த தகுதிகள் இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு இந்த வேலை கிடைக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு இருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு போகிறதளவுக்கு அவருடைய வேலைகளை எப்படி இருக்கும், பார்த்தீங்கன்னா அவருடைய வேலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளருடைய வேலையில் கிராமங்களில் என்னென்ன நடக்குது, பார்த்தீங்கன்னா வரி செலுத்துதல், கிராம நிதியை மேற்பார்வையிடுதல், நில வருவாய் பதிவுகளை உருவாக்குதல், கணக்குகளை தொடர்ந்து பராமரித்தல் மற்றும் பிறப்பு மற்றும் இறப்பு போன்ற முக்கிய நிகழ்வுகளை ஆவணப்படுத்தி பதிவுகளை புதுப்பித்தல், அனைத்து வேலைகளும் பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய வேலையாக சொல்லியிருக்காங்க. அவருடைய வேலைகள் இதுதான். ஒரு ஊரில் என்ன பிறப்புகள் இறப்புகள் நடக்குதா இதெல்லாம் பதிவு செய்வது. இந்த வேலைக்கு தான் அவர் அப்படி தான் அவருடைய வேலைகள் இருக்க போகுது. இந்த வேலை இப்படி தான் இருக்கும். இதுக்கு விருப்பமுடையவர்கள் அனைவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் 5வது முடிச்சிருந்தால் தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணுமா அப்படி இல்லை. நீங்கள் 5வது 10th 12th அனி டிகிரி டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் அதிகாரப்பூர்வமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூகள் இருக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். இதன் அடிப்படையில் தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, செலக்ட் பண்ண போகிறாங்க. அதனால் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸாம் ஒரு பேரா கொடுத்துருவாங்க. அதை வந்து நல்லா தெளிவாக இருந்திருந்தாலே போதும். ஸோ ரைட்டிங் ஸோ இது தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாசிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ இதன் அடிப்படையில் மார்க்கை பொறுத்தளவுக்கு பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதிக்கு ஒரு 10 மார்க்கு, ஸோ உங்களுடைய நேர்முக தேர்வுக்கு ஒரு 10 மார்க்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறீங்க, இது மாதிரி இருக்கலாம். நிறைய ஒரு 4 விதமான கேட்டகரியில் உங்களுக்கு வந்து மார்க் வந்து வழங்க போகிறாங்க. ஸோ இந்த மார்க்கின் அடிப்படையில் தான் அனைவருமே செலக்ட் பண்ண போகிறாங்க. எக்ஸாமை பொறுத்தளவுக்கு சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேரா கொடுத்துட்டு அதை வந்து எழுத வச்சுருவாங்க. ஸோ அதுதான் வந்து எக்ஸாமாக வந்து இருக்க போகுது. ஸோ அதை வந்து தெளிவாக எழுதிட்டீங்க, அதை வந்து படிச்சிருச்சிங்க அப்படின்னா படித்து தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வேலையை வந்து கிடைச்சிடும். ஸோ ஆனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு இதுதான் முக்கியமான நிபந்தனைகள். ஸோ ஆனால் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு கிராம உதவியாளர் வேலையை பொறுத்தளவு ஓவராலாகவே 299 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ குறைந்தபட்சம் 5வது தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். சேலரி அப்படின்னா சேலரியை பொறுத்தளவுக்கு 6வது நிலையிலே உங்களுக்கு வந்து 11,900லேருந்து 35,800 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரியாக வந்து இருக்க போகுது. ஸோ இந்த வேலைக்கு கன்ஃபார்மாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வந்த உடனே நம்ம சேனல்லே அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது தமிழ்நாடு நம்மளுக்கு வந்து எங்கேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாடு வருவாய்த்துறை மூலமாக தான் இது வந்து நிரப்புகிறாங்க. சில ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே எவ்வளோ காலி பணியிடங்கள் வந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சொல்லலாம் பார்த்தோன்னா அனைத்து மாவட்டத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே 100க்கும் மேற்பட்ட வேகன்சிகள் வந்து இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த வசிப்பராக இருந்தீங்க, அந்த மாவட்டத்துக்குள்ளே நீங்கள் வசிப்பராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வயது வரம்பு அப்படின்னா ஆதி திராவிடர் அருந்ததியர், பழங்குடியினர், எந்த சாதியினை சேர்ந்த விதவை மற்றும் எம்பிசி சீர்மரப்பினர், சமூக பிற்படுத்தப்பட்டோர், முஸ்லீம் இவங்களாம் பார்த்தீங்கன்னா 21 வயது ஆண்டுகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 37 வயதுக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவர்கள் ஆதி திராவிடர் பட்டியல் பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், சொல்லாதவர்கள், இதுதான் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் அல்லாதவர்கள். அனைவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் அனைவருக்குமே வயது வரம்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த வேலையை பொறுத்தவரைக்கும் சேலரி வந்து நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. இது வந்து எப்படி தேர்வு செய்வாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் நேர்காணல், அதுக்கப்புறம் ஆவண சரிபார்ப்பு அடிப்படையில் தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு எதன் அடிப்படையில் மார்க் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதிக்கு ஒரு 10 மார்க்கு, ஓட்டுநர் தகுதிக்கு ஒரு 10 மார்க்கு, எழுத படிக்க தெரிந்திருந்தாலே உங்களுக்கு வந்து ஒரு 40 மார்க்கு, பிறந்த இடத்திற்கு நீங்கள் அந்த மாவட்டத்துக்குள்ளே தாலுக்காக்குள்ளே நீங்கள் வசித்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 25 மார்க்கு, நேர்காணலுக்கு ஒரு 15 மார்க்கு, ஓவராலாகவே ஒரு 100 மார்க்கின் அடிப்படையில் தான் அனைவருமே இது வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு தகுந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட் மூலமாகவே நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் நம்மளுக்கு வந்து அதிகாரப்பூர்வ அப்டேட் வந்து இந்த மார்ச் இறுதிக்குள்ளே வரப்போகுது. நல்லா சூப்பரான ஒரு அப்டேட்டை தான் வந்து வெளியாகுது. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு. இன்றைக்கி நோட்டீஸ் வந்து 2025 ஒரு மிகப்பெரிய விளைவாக தான் வந்து வெளியே இருக்குது. அதெல்லாம் வந்த உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் கொடுப்போம். ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.